புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறை மாநில செயலாளராக நடிகர் பாண்டி செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு வழங்கியதற்காக சீமானுக்கு நன்றி தெரிவித்த அவர், சீமானின் அரசியல் சிந்தனை காரணமாக நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்ற விரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். சீமானை தனது அதிகார அடக்குமுறையால் திமுக அரசு அடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், சீமானுக்கு உறுதுணையாக அவரது தம்பிகள் அணிவகுத்து நிற்பதாகவும் பாண்டி செல்வம் தெரிவித்துள்ளார். அண்ணன் சீமான் அவர்கள் புதுவை மாநிலத்தில் எனக்கு ஒரு செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க. அதுவும் நானும் ஒரு கலை சார்ந்தவன். ஆனால் கலை இலக்கிய பண்பாட்டு பாசறைக்கு ஒரு செயலாளரை புதுச்சேரியில் என்னை நியமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முதல்ல எங்கள் அண்ணனுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கேன். நான் எனக்கு 54 வயசு ஆகுது. இதுவரையிலும் எந்த ஒரு இதுலேயும் நான் உறுப்பினர் கிடையாது. முத நாம் தமிழர் கட்சி உறுப்பினராக நான் இப்போதான் என்னை நியமித்தாங்க. அதுக்கு இந்த பதவியும் பதம் கொடுத்தாங்க. நான் சிறப்பாக செய்வேன், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதுவும் என்னோட தொழில் கலை. அதுவும் புதுச்சேரியை பொறுத்தவரை நிறைய பேர் உருவாகியிருக்காங்க. நிச்சயமாக நல்லா செய்வேன். அப்போ இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து இன்னைக்கு எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் தொடுத்தா சீமான் 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 அவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் ஒன்றிதான் இன்னைக்கு தமிழை பிடிச்சி நிற்கிற மாதிரி மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அவர் தான். இப்படிப்பட்ட எங்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ எங்களுக்குலாம் என்ன பாதுகாப்பு இருக்கு? திமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம்ல. திமுக அரசு நாம் தமிழர்கள் கட்சியை அப்பப்போ மிரட்டி பார்க்குறாங்க. ஏன்னா டெய்லி அவங்களுக்கு அதை தான் வேலை, வேற எந்த வேலையுமே கிடையாது. எங்கள் சீமான் அவர்கள் பின்னால நாங்கள் இவ்வளோ தம்பிகள் இருக்கோம். நாங்களாம் ஒரு பதவி கொடுப்பாருன்னு வரல. பதவியை கேட்டாலும் எங்கள் பதவி கிடையாது. உழைக்கிறேன், உனக்கு அந்த பதவி உண்டு. நாங்கள் தம்பிகள் நிச்சயமா அவர் பின்னால நிற்போம். திமுக எந்த ஒரு இது இருந்தாலும் எங்க சீமான் அண்ணன் பயப்பட மாட்டார். நாங்கள் தைரியமா போராடுவோம். நிச்சயமா பாருங்க, 2026 இந்த மக்கள் உங்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள்.